வணக்கம். தினத்தகவல் இணையதளத்தில் முக்கிய தகவல்களை தருவது காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் சதீஷ். காஞ்சிபுரத்தில் போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற தொழிலாளர்களின் 9வது மண்டல பேரவை கூட்டத்தில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானம் இயற்றப்பட்டது. காஞ்சிபுரம் மேட்டுத்தேரு பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் மற்றும் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன்ஸ் ரிட்டையர்டு எம்ப்ளாயீஸ் வெல்ஃபேர் அசோசியேஷனின் 9வது மண்டல பேரவை கூட்டம் காஞ்சிபுரம் மண்டல தலைவர் எம் மனோகரன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அமைப்பின் முக்கிய நிர்வாகிகள், மாநில தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தங்களது முக்கிய கோரிக்கைகளை தமிழக அரசுக்கு வலியுறுத்தினார்கள். முக்கிய கோரிக்கைகளாக அரசாங்க ஊழியர்களுக்கு வழங்குவது போல் அரசு போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களுக்கும் அரசை பொறுப்பேற்று பென்ஷன் வழங்க வேண்டும். ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் அனைவருக்கும் மருத்துவ காப்பீடு மற்றும் மருத்துவ படியாக ரூபாய் 300 வழங்க வேண்டும். 120 மாத டிஏ அகவிலைப்படி அரியர் நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஓய்வு பெற்ற, விருப்ப ஓய்வு பெற்ற மற்றும் இறந்த தொழிலாளர்களின் பணப்பலன்களை உடனடியாக வழங்கிட வேண்டும். மேலும் கல்வித்தகுதி அடிப்படையில் வாரிசுகளுக்கு வேலை வழங்கிட வேண்டும். ஓய்வு பெறும்போது வழங்கப்படும் பணிக்கொடையை 20 லட்சத்திலிருந்து 25 லட்சமாக உயர்த்த வேண்டும். குறைந்தபட்ச ஓய்வூதியமாக அகவிலைப்படியுடன் சேர்த்து 7,850 ரூபாய் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானம் இயற்றப்பட்டது. இக்கூட்டத்தில் செயலாளரின் வேலை அறிக்கை, வரவு செலவு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு புதிய நிர்வாகிகள் தேர்வும் நடைபெற்றது. தமிழகத்தில் ஒரு புதிய அரசு அமைந்திருக்கிறது. அந்த அரசிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் கடந்த ஆட்சியில் நிறைவேற்றாத மிக முக்கியமான பிரச்சனைகளை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். புதிய அரசுக்கு எங்கள் அமைப்பின் சார்பாக வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். 98 எங்களுடைய ஓய்வூதியம் உருவாக்கப்பட்டது. ஓய்வூதியம் உருவாக்கப்பட்ட போது தனி ஒரு ட்ரஸ்டாக உருவாக்கப்பட்டதனால் பல்வேறு தடங்களுக்கு இடையிலே எங்கள் ஓய்வூதியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 98 ஒப்பந்தத்திலே 98க்கு பின்னால் பணியில் சேர்வர்களுக்கும் இந்த ஓய்வூதியம் பொருந்தும் என்று இருப்பதை இன்றைக்கு வரைக்கும் கடந்த அரசில் நிறைவேற்றவில்லை. ஆகவே இன்றைக்கு புதிதாக வந்திருக்கிற அரசு அந்த கோரிக்கை ஏற்று 98க்கு பின்னால் பணியில் சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் ஏற்கனவே இருக்கிற ஓய்வூதியத்தை அமல்படுத்த வேண்டும் என்பதும், இந்த ஓய்வூதியத்தை அரசு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கி நடத்துவதற்கான நடவடிக்கைகளை புதிய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நீண்ட காலமாக நிறைவேற்றப்படாமல் இருந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை இப்போது அமலாக்குவதற்கான நடவடிக்கைகள் எடுத்து வருகிறார்கள். அதற்காக இந்த சங்கத்தினுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். 2016 முதல் எங்களுடைய ஓய்வூதியத்தில் இணைக்கப்பட வேண்டிய பங்குப்படி உயர்வு 2016 நிறுத்தப்பட்டது. நீதிமன்ற உத்தரவின் மூலமாக பெற்று வந்தோம். இன்றைக்கு 2017 வழங்கப்பட வேண்டிய டிஏ உயர்வு நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்குவதற்கு இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். பணியில இறந்த நம்முடைய தொழிலாளிகள், பணியில இழந்து தலைவனை இழந்து நிற்கின்ற சகோதரிகளுடைய குடும்ப வாரிசுகளை உடனடியாக வேலை வழங்க வேண்டும் என்று இந்த மாநாட்டின் மூலமாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஓய்வு பெற்று 3 மாதங்கள் ஏப்ரல், மே, ஜூன் மாதங்களில் ஓய்வு பெற்ற தொழிலாளிகளுக்கு ஓய்வு பெறும்போதே வழங்கப்பட வேண்டிய பணப்பலன்களை உடனடியாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறோம். அரசு ஊழியருக்கு கிராஜுவேட்டி என்பது 20 லட்சத்திலிருந்து 25 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படுவதற்கான அரசாணை வழங்கப்பட்டிருக்கிறது. அது போக்குவரத்து கழகத்தில் நடைமுறைப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். குறைந்தபட்ச ஓய்வூதியம் அரசு ஊழியர்களுக்கு 7,850, ஆனால் போக்குவரத்தில் 3,050 என்பதை 7,850 உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும், மற்றும் இதோடு இணைந்த எங்கள் மாநில செயற்குழுவில் நிறைவேற்றிய தீர்மானங்களை அரசுக்கு அனுப்பியிருக்கிறோம். அதை முழுவதும் அமலாக்குவதற்கான நடவடிக்கை இந்த அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் இந்த மாநாட்டின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.